குட்டி குழந்தைல ராம் ராம், இன்னைக்கு மாமா வந்து உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். அதில் வந்து கோயிலுக்கு வந்து நம்ம எதுக்கு போகிறோம், அம்மாச்சி எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு அதுவும் அதுலேயே வந்து மம்மம் வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத பற்றி சேர்த்து ஒரே கதையில் பார்ப்போம். சரியா? ஒரு காட்டில் ஒரு முனிவர் இருந்தாராம். அந்த முனிவர்கிட்ட நிறைய சிஷ்யர்கள் வந்து ஒரு 8-10 பேர் அவர்கிட்ட வந்து பாடம் படிச்சுட்டு இருந்தா. இப்போ காட்டிலலாம் வந்து நமக்கு வந்து மம்மெல்லாம் ஜாஸ்தி கிடைக்காது இல்லையா? அங்கே என்ன காய்கறி கிடைக்கிறதோ பழம் கிடைக்கிறதோ அதை மட்டும்தான் வச்சு தவறெல்லாம் சாப்பிட்டுட்டு படிச்சுட்டு இருப்பான். நம்மள மாதிரி வந்து டெய்லி இட்லி பூரி வடை தோசை இப்படி விதவிதமாக பொங்கல் அப்படி விதவிதமாலாம் வந்து அங்கெல்லாம் கிடைக்காது இல்லையா? அந்த சிஷ்யர்களுக்கெல்லாம் வந்து சாப்பிடணும்னு கொஞ்சம் ஆசையாக இருந்தது. ஆனால் வந்து ஒன்றும் கிடைக்கல. அப்போது அந்த முனிவருக்கு ஒரு நாளைக்கு நம்ம அந்த காசி இருக்கு இல்லையா, காசி விசாலாட்சி, காசி விசாநாதர் உமாச்சி இருக்கா இல்லையா, சிவன் உமாச்சி பார்வதி உமாச்சி இருக்கா இல்லையா, அந்த காசியில் வந்து நிறைய அன்னதானம் பண்ணுறா, ரொம்ப விசேஷமான இடம் அப்படின்னு சொல்லி வந்து இந்த முனிவருக்கு வந்து கேட்டது காதில் விழுந்தது. அப்போ வந்து அங்கே வந்து எப்போ போனாலும் வந்து மம்மம் கிடைக்குமா, எந்த விதமான சாப்பிட்றதுக்கு எந்த விதமான கஷ்டமே இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப விசேஷமாக கேள்விப்பட்டேன். அப்போ அந்த முனிவருக்கு தோணித்து, நம்ம நாட்டில் இப்படி ஒரு இடம் ஒன்று இருக்கு போல் இருக்கே, நமக்கு தெரியாமல் போயிட்டே, நம்ம அதை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி என்னதான் இருக்கு அங்கே விசேஷம், நிஜமாவே அப்படி போடுறாளாண்ணா, அந்த மாதிரி மம்மெல்லாம் போடுறாள், எப்போ போனாலும் போடுவாளாமே மம்மம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பரீட்சை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணார். முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணார், சிஷ்யர்கிட்ட சொன்னார். சிஷ்யர்கிட்ட சொன்னா ஒரே குஷி தாங்கலை. ஏற்கனவே எல்லாரும் பசியில் இருக்காளா, குஷி தாங்கலை எல்லாருக்கும். வந்து குருவே எப்போ போகலாம், நாளைக்கு போகலாம், எப்போ போகலாம், ஒரு கிளம்புங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவசரப்படுத்தினான். அதில் வந்து ஒரு பையன் வந்து ஒரே அந்த இதுக்கே போயிட்டான், காசிலே போயிட்டான். அப்படியே மனசில் அங்கே போயிட்டு வடை ஜாங்கிரி இட்லி தோசை பூரி சப்பாத்தி இப்படின்னு விதவிதமாக சாப்பிடணும் ஒரே கனவு கண்டிருந்தானா. வாயிலேன்னு ஜொல்லு கொட்ட ஆரம்பிச்சிட்டு, ஜொல்லு கொட்டி என்ன பண்ணியிருந்தான், அவன் மேலே உட்காந்துருந்தான். மேலே ஜொல்லு கொட்டி இன்னொரு பையன் மட்டை மேலே வந்து, ஐயோ மாச்சி குருவே இவன் வந்து என் மேலே எச்சத்து போயிட்டான் குருவே அப்படின்னு சொல்லி ஓடியே போயிட்டான். இன்னொரு சிச்சியை ஓடி போய் குளிச்சுட்டு வரேன் மாச்சி, குளிச்சுட்டு வரேன் குருவே அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டான். அடுத்த நாளைக்கு அந்த முனிவரும் அவருடைய சிஷ்யர்களும் எல்லாருமா கிளம்பி காசிக்கு போனா. ஒருத்தர் கொஞ்ச நாள் ஆச்சு அப்படி போய் சேர்ந்துட்டான். சேர்ந்துட்டு எல்லாரும் வந்து குளத்துல எல்லாம் குளிச்சுட்டு நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு நம்ம வந்து பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு போகலான்னு சொல்லிட்டு, இப்போ பவதி பிக்ஷாந்தேகினா என்ன பண்ணுவா, பாத்திரத்தை எடுத்துட்டு வீடு வீடாக போய் கேட்பான். முனிவர்கள்லாம் வந்து கையில் நம்மள மாதிரி வந்து ஏடிஎம் கார்டு இதெல்லாம் வச்சுக்க மாட்டா, காசெல்லாம் வச்சுக்க மாட்டா, அவளுக்கெல்லாம் அது மாதிரிலாம் கிடையாது இல்லையா. அவன் வந்து பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு சொல்லி வீடு வீடாக போய் யார் என்ன கொடுக்குறாளோ அதான் வந்து சாப்பிட்டு இது பண்ணுவான். சரின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ரோட்டில் போனால் அப்படி போயிட்டு ஒவ்வொரு வீடாக போய் பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்டா. அன்னைக்குன்னு பார்த்து யாருமே வந்து மம்மமே கொடுக்கல, ஒருத்தர் கூட கிடைக்கல மம்மம். ரொம்ப சாயந்தரம் ஆயிடுத்து, இவாளுக்கு பசி ஒரே தாங்கலை, என்ன பண்ணுறது, இருட்டி வேற போகிறது. சரி நம்ம வந்து அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே கோயிலில் தங்கியிருந்தால அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டா. திரும்பி வந்தா அந்த முனிவருக்கும் ஒன்றும் கிடைக்கல, அவரோட சிஷ்யர்கள் யாருக்குமே எதுவுமே கிடைக்கல. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா இருந்தது, என்னடா அது நமக்கு மட்டும் தான் கிடைக்கலான்னு நினச்சோம், பார்த்தா ஒருத்தருக்குமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு என்ன அதை லீவ் போட்டாலும் யாராலையும் சமைக்கலையா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஒரே டவுட் எல்லாருக்கும். சரி போனால் போகிறது அப்படின்னு சொல்லி விட்டுட்டா. தாச்சி பசியோட தூங்கிவிட்டா. அடுத்த நாள் காலையில் திருப்பி குடிச்சிட்டு திருப்பி கிளம்பினா எல்லாரும் பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வீடு போனாலா. போனால் மறுபடியும் கிடைக்கல. ஒருத்தருக்கும் ஒரு குண்டுமணி அரிசி கூட யாரும் போடல. வந்து எல்லாரும் வந்து போப்போ எல்லாம் இங்கெல்லாம் வரக்கூடாது போப்போ அப்படின்னு சொல்லி வேற அடிக்க ஆரம்பிச்சிட்டா. இவாளுக்கு என்னடா அது, நம்ம காசியை பற்றி இவ்வளோ விசேஷமாக சொன்னால் நம்ம குரு நம்மளை வந்து ஏமாத்தியார் போடுறதுக்கு கோயில் காஷ்மீர் வருங்கிறதுக்காக நைஸாக ஏமாற்றி கூட்டு வந்திருக்கா. அப்புறம் குரு இடையில வாட்டம் நம்ம ஊருக்கு போனதான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, குடும்பக்கார சிஷ்யர்கள் 2 பேர் பிளான் போட்டுருந்தான். அப்போ என்னாச்சு, திரும்பி வந்தா திரும்பி ஒருத்தருக்கும் ஒன்றும் கிடைக்கல. அன்னைக்கும் யாருக்கும் எதுவும் கிடைக்கல. எல்லாருக்கும் ஒரே ரொம்ப பசி வேற. என்ன பண்ண 2 நாளாக ஒன்றுமே சாப்பிடல. அப்போ 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 1 வாரம் ஓடி போயிடுது. இப்படியே யாருமே சாப்பிடல. எல்லாருக்கும் உடம்புல தெம்பே இல்லை. எல்லாம் அப்படியே அப்படியே மூஞ்சியை தொகை போட்டுன்னு அப்படியே படுத்திருந்தா, சுண்டு படுத்திருந்தா. இந்த முனிவருக்கு கோவம் வந்துருத்தோம். யாரோ நம்மக்கிட்ட வந்து கதை கட்டி விட்டுருக்கா போட்டுருக்கு. இந்த காசியில் வந்து வந்தாக்கா இப்படி வந்து எப்போ வேணாலும் சாப்பாடு போடுவா, எவ்வளோ வேணாலும் போடுவா, விதவிதமாக அப்படி போடுவா இப்படி போடுவான்னு சொல்லி நம்மளை ஏமாத்திட்டா போடுறக்கு அப்படின்னு சொல்லி முனிவருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு மறுநாள் என்ன பண்ணார், அவர் ஒண்டி கிளம்பினார். கிளம்பி சரி வேற ஏதாவது கிடைக்கதான் பாப்பா, சாப்பிட்டானுமோ, நான் உடம்புல தெம்பு இல்லை, சாப்பிடணுமோ சரின்னு சொல்லிட்டு போனால் ஒரு இடத்துல பவதி பிக்ஷாந்தேகின்னு அவரையும் விசுட்டான். ஸோ அவருக்கு கோவம் வந்துருச்சு. எல்லாரும் என்ன பண்ணுறப்பா சாப்பிட்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், காசில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்த்து ஒரே இல்லை சமைச்சு கமலில் தண்ணி எடுத்தா என்ன பண்ணா, அன்னபூர்ணி அம்மாச்சி என்ன பண்ணா, எய்த்தாப்பில் வந்து ஒரு பெரிய மாளிகை மாதிரி ஒன்று, அதுலேருந்து கதவை திறந்து நிறுத்துங்க சுவாமிகளே அப்படின்னா. அப்படியே கை அப்படியே நிறுத்தும், கை இறக்க முடியல அவரால்.
உமாச்சி, ஏன்னா உமாச்சி வேணும், அண்ணன் பொண்ணு உமாச்சி வேணும். பார்வதி உமாச்சியை வந்துட்டான் நேராக வந்து, இந்த மாதிரி எதுக்கு இப்படி பண்ணுற இல்லைங்க அப்படின்னு கேட்டான். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பசிக்கிறது ஒரு வாரமாக நாங்கள் வந்து எதுவுமே சாப்பிடல, நானும் என்னோட சிஷ்யர்களும். யாரும் எதுவும் போட மாட்டேங்கிறா, ஒரு குண்டு மணி அரிசி கூட யாரும் கொடுக்க மாட்டேங்கிறா, பசிக்கிறது ரொம்ப, காசி பற்றி அப்படி இப்படின்னு எல்லாம் ரொம்ப விசேஷமாக சொன்ன எல்லாரும் இங்கே வந்து பார்த்தா ஒரே ஏமாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக சொன்னார். அதனால தான் சமைக்க போனேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ வந்து உங்களுக்கு என்ன மம்மா தானே வேணும், போங்கோ உங்கள் சிஷ்யர்லாம் கூட்டினோங்கோ அப்படின்னு சொல்லி போய் கூட்டினோம். அது போய் சிஷ்யர்லாம் வரமாட்டேங்கிறேன், நம்பிக்கை இல்லை அவளுக்கு. நான் குருவை நீங்கள் வந்து சும்மா சொல்லலைங்க, எல்லாம் இந்த இல்லை யாரும் போட மாட்டாங்க காசியில், நாங்கள் வந்து இப்படியே படுத்துருக்கோம், எங்களுக்கு முடியல ஏந்து வர முடியாது. இல்லைடா நிஜமாவே போடுறாடா வாங்கோடா அப்படின்னு. சரி ஏதோ ஒரு அரை மனசோட கிளம்பி வந்து அதில் என்ன பண்ணா, இலையெல்லாம் நல்லா சின்ன தொடச்சி கழிச்சு போட்டு தண்ணிலாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னா, மாமி அவளுக்கு தெரியாது, உமாச்சின்னு தெரியாது. மாமி என்ன பண்ணா, சாப்பிடுங்க அப்படின்னா சாப்பிடுங்க. அது இலையில ஒன்றுமே இல்லை, முனிவருக்கு எல்லாம் இந்த சிஷ்யருக்கு எல்லாருக்கும் கோவம் வந்துடுது. என்ன வெறும் இலை சாப்பிட சொல்ல, நாங்கள் ஆடு நினைச்சிருக்கலாம் நீங்கள் அப்படி. அப்புறம் சொன்னாங்க, பாருங்க இலையை பாருங்க அப்படின்னா. ஒழிஞ்சு பார்த்தா என்னென்னமோ இருக்கு, லட்டு இருக்கு, ஜாங்கிரி இருக்கு, விதவிதமாக பாயசம் இருக்கு, மைசூர் பாக்கு இருக்கு, அல்வா இருக்கு, சாதம் இருக்கு, கறி கூட்டு, பச்சடி, இதை அவ்வளோ ஐட்டம் பார்த்ததே கிடையாது. ஒரு இடத்துல கூட இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அவளுக்கு குஷி தாங்கலை. எதை சாப்பிட்றதுன்னு தெரியல, எதை விடுறதுன்னு தெரியல, எதை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறது வேலை போட்டுக்கிறது தெரியல, பசியில் அது கூட தெரியல அவளுக்கு. அப்போ என்ன பண்ணா, ஒரே குஷியில் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சா கொஞ்சம் தெம்பு வந்துட்டா. ஒரு பையன் என்ன பண்ணா, குடும்பக்கார பையன் ஒரு லட்டு எடுத்து டம்முன்னு பிடிக்க போட்டான். எய்த்தா அவக்கு வாயில பிடிச்சிட்டான். இன்னொரு பையன் என்ன பண்ணான், ஜாங்கிரி எடுத்து போட்டான். ஜாங்கிரி இந்த பக்கம் எடுத்து இவெல்லாம் பக்கம் பிடிச்சிட்டான். இப்படி எல்லாரும் விளையாட ஆரம்பிச்சான் மொம்மை வச்சுட்டு. அப்போ ஒரு பையன் ஒரே குஷியில பாட்டே பாட ஆரம்பிச்சிட்டான். மாயபதர்னு ஒரு படம் இருக்கு, அதுல ஒரு பாட்டு ஒன்று வரும் தெரியுமா உங்களுக்குலாம், கல்யாண சமய சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் அஹா 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 அப்படின்னு ஒரு பூதம் ஒன்று பாடும். ஒரு பூதம் ஒன்று பெரிய கல்யாணத்தில் வந்து பூந்துட்டோம். பூந்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் காலி போயிடும். சாமான் பாக்கி அண்டாவா ரசம் சாம்பார் எல்லாம் வச்சிருப்பா, கறி கூட்டு ஜாங்கிரி ஜிலேபி என்ன அதிர்ஷ்டம் என்னென்னமோ வச்சிருப்பா. எல்லாத்தையும் பூதம் காலி போயிடும். அப்போ காலி பாட பாட்டு வேற பாடும். இந்த மாதிரி எப்படி பாடும், கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் அஹா 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 அப்படின்னு பாட்டு பாடி எல்லாத்தையும் காலி வேற பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு பையன் பாட்டு வேற பாட ஆரம்பிச்சாங்க. அப்படிமா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்பதான் வந்து பரமசிவனும் உமாச்சியும் சிவன் உமாச்சியும் பார்வதி உமாச்சியும் இவளுக்கு காட்சி கொடுத்தா. முதல்ல வந்து மாமியை வேஷம் போட்டு தானே இருந்தா. இப்போ 2 பேரும் உமாச்சியா காட்சி கொடுத்து அந்த முனிவர்கிட்டயும் அவர் சிஷ்யர்கிட்டையும் சொன்னா, நீங்க வந்து காசிக்கு எதுக்கு வந்தேள், உமாச்சியை பார்க்கணும், கோவிலுக்கு போகணும், இது வந்து இப்போ ரொம்ப புண்ணிய கஷேத்திரம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நீங்க வந்து இங்க வரல. நீங்க இங்க வந்து அது கிடைக்கும் இது கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயத்தை நிரப்புறதுக்கு தான் வந்து எல்லாரும் கனவு கண்டு வந்தே தவிர வந்து எங்களை பார்க்கறதுக்கு வந்து நீங்க. அதனாலதான் வந்து உங்ககிட்ட ஒரு சின்னதா ஒரு நாடகம் ஆடினோம் அப்படி சொல்லி. இனிமேல் கோவிலுக்கு போகும்போது எப்பவுமே வந்து உமாச்சி பார்க்க போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு எந்த ஊருக்கு போனாலும் சரி, நிறைய ஊருக்கெல்லாம் போறோம் இல்லையா, நிறைய பெரிய பெரிய கஷேத்திரத்துக்கெல்லாம் போறோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது பண்டரிபுரம் போறோம், ஷிரடி போறோம், புட்டபர்த்தி போறோம், மந்திராலயம் போறோம், திருப்பதி போட்டு இப்படி எத்தனையோ கோவிலுக்கு போறோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போதே வந்து அங்கே போனால் அது கிடைக்கும், இங்கே போனால் இது கிடைக்கும், அது சாப்பிடலாம் இது சாப்பிடலாம் அப்படின்னு மொம்மன் நினச்சின்னு போகக்கூடாது. உமாச்சியை பார்க்க போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் வந்து கோவிலுக்கு போகணும். சரியா? இந்த கதையில நமக்கு என்ன தெரிஞ்சது, கோவிலுக்கு போகும்போதே ஒன்று உமாச்சி பார்க்கறதுக்காக போகணுமே தவிர அங்கே போனால் அது கிடைக்கும் இது சாப்பிடலாம் அது சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து மொம்மை சாப்பிட்றதுக்காக போகக்கூடாது. மொம்மை சாப்பிட்றது ஆற்றுலேயே உட்காந்து சாப்பிட்டு இருக்கலாம் இல்லையா, நம்ம இது விதமாக பண்ணி ஆற்றுலேயே சாப்பிடலாம். ஆனால் வந்து அதுக்காக கோயிலுக்கு போகும்போது அங்கே நம்ம அதை சாப்பிடலான்னு நம்ம வந்து கற்பனை கட்டின்னு போகக்கூடாது. உமாச்சி பார்க்கறதுக்காக போகிறோம் அப்படின்னு பக்தியோட போகணும். 2வது அன்னலட்சுமி ரொம்ப முக்கியம். அன்னலட்சுமினா நம்ம சாப்பிட்ற மம்மெல்லாம் இருக்குது, அதுக்கு அன்னலட்சுமின்னு பேர். லட்சுமி தேவி தானே, லட்சுமி தேவி இருந்தால் தான் பைசா வரும், பைசா இருந்தால் தான் எல்லா விலையும் அரிசி பருப்பு எல்லாம் பண்ண முடியும், வாங்க முடியும், சமைக்க முடியும், சாப்பிட முடியும் இல்லையா. அதனால அன்னலட்சுமின்னு தான் சொல்லுவோம். சரியா? அந்த அன்னலட்சுமியை ரொம்ப மதிக்கணும், எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு பருக்க கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்மளால ஒரு குண்டு மணி அரிசி நம்மளால உருவாக்க முடியுமோ, யாராலையும் பண்ண முடியுமோ. அரிசி நம்ம வந்து நெல்லை விதைக்கிறோம், அது வந்து செடியாக வளர்ந்து அது வந்து அரிசி விளையிறது. ஒரு 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 நெல்லுலேருந்து நமக்கு வந்து ஒரு 1000 நெல் கிடைக்கிது. ஆனால் அந்த ஒரு நெல்லை நம்மளால் உருவாக்க முடியுமோ, ஒரு அரிசியை நம்மளால் பண்ண முடியுமோ?
அது பகவானால் மாத்திரம்தான் பண்ண முடியும். அந்த சிருஷ்டி அப்படிங்கிறது பகவானால் மாத்திரம்தான் பண்ண முடியும். அப்போது நம்ம வந்து பகவான் கொடுத்த விஷயத்தை நம்ம வந்து தூக்கி எறியலாமா, இது பிடிக்கல எனக்கு இந்த இது கொஞ்சம் இதுக்கு உப்பு இல்லை, இதில் கொஞ்சம் உரப்பு இல்லை, இது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, இது வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா குறை சொல்ல மாட்டோம். அந்த குறை சொல்லக்கூடாது. நம்ம என்றைக்குமே சாப்பாட்டை நமக்கு போட்டதை இது வந்து இன்னைக்கு உமாச்சி நமக்கு கொடுத்த பிரசாதம் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தை வளர்த்துட்டு எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் எதுவுமே பிடிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது. பிடிக்கலன்னு சொல்லாமல் எதுவும் எல்லாத்தையும் வந்து உமாச்சியோட பிரசாதமாக சாப்பிட்டு பழகிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். சரியா? இல்லை இன்னொன்று என்னென்னா, இன்னைக்கு தேதியில் கூட நம்ம நாட்டில் எத்தனையோ பேர் பசி பட்டினியால் வாடுறான். ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு அவளுக்கெல்லாம். அப்படி இல்லாட்டா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாதான், இன்னைக்கு வேலை பண்ணினாதான் இன்னைக்கு சாப்பாடு அப்படிங்கிற மக்கள் எக்கச்சக்கமா இருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் வந்து நமக்கு உடம்பு முடியல, அப்படி வேலைக்கு போகல அப்படின்னா அன்னைக்கு வந்து அவளுக்கு சாப்பாடு ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த மாதிரி தினப்படி வந்து நம்ம வேலை பண்ணாதான் நமக்கு சாப்பாடு அப்படிங்கிற நிலைமையில எத்தனையோ பேர் இருக்கா. எத்தனையோ பேர் நம்ம ரோட்ல பார்க்கணும், ரோட்லயே குடும்பம் நடத்துறான், ரோட்லயே அடுப்பு மூட்டி, ரோட்லயே சமையல் பண்ணி, அங்கேயே சாப்பிட்டு, அங்கேயே தூங்கி, அங்கேயே பச்சை குழந்தை, சின்ன குழந்தைலாம் நிறைய பார்க்குறோம். நம்ம அதெல்லாம் பார்க்கும்போதே நம்ம வந்து பகவான் வந்து நம்மளை எவ்வளோ உயர்வான இடத்துல வச்சிருக்காரு. நமக்கு வந்து நல்ல வீடு கொடுத்துருக்காரு, நல்ல சமையல் பண்ணுறதுக்கு, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு அப்பா அம்மா, விதவிதமாக சமைச்சு போடுறதுக்கு அப்பா அம்மா, இப்படி எல்லாம் நமக்கு எல்லாம் கிடைக்கிறது இல்லையா? அதனால என்றைக்குமே வந்து எதையுமே வந்து நம்ம ஏளனமாக பேசக்கூடாது. எஸ்பெஷலி அன்னம் சாப்பாட்டை நம்ம தூஷிக்கவே கூடாது. பக்தியோட சாப்பிடணும். எப்பவுமே நாராயணான்னு சாப்பிடணும். ஒரு வாய் எடுத்து போட்டா நாராயணான்னு சொல்லிட்டே சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அந்த கல்ல எல்லாரும் பெரியவாள்லாம். சரியா? அவ்வளோ வந்து ஒரு பக்தியோட வந்து அந்த சாப்பாடு இது பண்ணுமே தவிர வந்து எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லவே கூடாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் வந்து நமக்கு உடம்புல பலத்தை கொடுக்கறது, நமக்கு மூளையை வேலை செய்ய வைக்கிறது, நம்மளை எல்லா விதமான வேலைகளுக்கும் நம்ம ஏதாவது சாதிக்கணும், லைஃப்பில் சாதிக்கணும் அப்படின்னா கூட வந்து இந்த உடம்புல போனால் தான் எதுவுமே செய்ய முடியும். அப்போ தான் மூளை நன்னா வேலை செய்யும், அப்போ தான் நன்னா சாதிக்க முடியும். அப்போது உலகத்தில் பெருசாக நிறைய சாதிக்கிறா இல்லையா? ரிசர்ச்சர்ஸ் இருக்கா, இல்லை பெரிய பெரிய ராஜாலாம் இருக்கா, நல்ல உலகத்துக்கு நல்லது பண்ணுற எவ்வளோ பேர் இருக்கா இல்லையா? அவெல்லாம் எப்படி எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? உடம்புல மம்மம் போனாதான் உடம்பு வேலை செய்யும். உடம்பு வேலை செய்யணும்னா மூளை, அப்போதான் மூளையும் வேலை செய்யும். அப்போ மம்மங்கிறது அவ்வளோ அடிப்படையான ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப தேவையான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம வந்து எனக்கு இது பிடிக்கல, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தூக்கி இது பண்ணி தூசிச்சுட்டு போகலாமோ? போகக்கூடாது. சரியா? நம்ம வந்து பிரசாதமாக சாப்பிட கற்றுக்கணும். இன்னொன்று முக்கியமாக இந்த கதையோட முக்கியமானது என்ன? கோவிலுக்கு போகும்போதே உமாச்சியை பார்க்க போகணும். நம்ம வந்து சிவன் உமாச்சியை பார்க்க போகிறோம், பார்வதி உமாச்சியை பார்க்க போகிறோம், இல்லை நாராயணன் பெருமாளை பார்க்க போகிறோம், தாயாரை பார்க்க போகிறோம்னு பக்தியோடு நம்ம கோவிலுக்கு போகணும். அதுக்காக அதை தவிர மற்றபடி வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு வேறு எந்த விதமான நோக்கமும் இருக்கக்கூடாது. சரியா?